ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இனிமே இந்திய அணி பந்து வீச்சு இன்னும் கொஞ்சம் அபாரமாக இருக்கும். இது வரைக்கும் இருந்ததை விட இன்னும் அதிகமான ஒரு நல்ல ஒரு ஸ்கில்லோட கண்டிப்பாக இந்திய அணி களமிறங்குவாங்க. அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கு புதிய பயிற்சியாளராக வந்திருக்க மானி மார்க்கல் பார்த்தீங்கன்னா, இந்திய அணி குறித்தும் முக்கியமாக இந்திய அணி பந்து வீச்சாளர்கள் குறித்தும் சில பல கருத்துக்கள்லாம் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, மானி மார்க்கல் அவர் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு நல்ல ஒரு சிறந்த வேகப்பந்து வீச்சாளர். இதுக்கு முன்னே பாகிஸ்தான் அணிக்கு பவுலிங் பயிற்சியாளராக இருந்தார். இப்போ பார்த்தீங்கன்னா இந்திய அணிக்கு பவுலிங் பயிற்சியாளராக நியமிச்சிருக்காங்க. அடுத்து வர பங்களாதேஷ் சீரீஸ் பார்த்தீங்கன்னா 19ஆம் தேதி தொடங்கும்போது அடுத்த மாதம் அதுலேருந்து இவர் கண்டினியூ பண்ண போகிறதா தகவல் வந்திருக்கு. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இவர் சமீபத்தில் என்ன பேசியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இந்திய அணிக்கு நான் பவுலிங் கோச்சராக போயிருக்கிறது எனக்கு பெருமையாக இருக்குது. இதுக்கு மேலே இந்திய அணி பந்து வீச்சு கண்டிப்பாக ரொம்பவே அபாரமாக இருக்கும். முக்கியமாக என்னோடய டார்கெட் எல்லாமே ஃபாஸ்ட் பவுலிங் தான். ஃபாஸ்ட் பவுலிங் குறித்து தான் நான் என்னோடய ஃபோக்கஸ் எல்லாமே இருக்குது. கண்டிப்பாக இந்திய அணியோட ஃபாஸ்ட் பவுலிங் நான் மேலும் இன்னும் ஹெவியாக நான் போராடுவேன் கண்டிப்பாக இந்திய அணிக்கு. ஏன்னா அந்தளவுக்கு நல்ல ஸ்கில் பிளேயர் இருக்காங்க. ஹர்தீப் சிங், ஜஸ்பிரீத் பும்ரா, சிராஜ், ஷமி சொல்லிட்டு நல்ல வேகப்பந்து வீச்சாளர் இருக்காங்க. கண்டிப்பாக நாங்கள் இந்திய அணிக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உதவி செஞ்சு போலிங் அபாரமாக இருக்கும் கண்டிப்பாக இந்திய அணிக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காப்புல. ஓகே, அவர் சொல்கிற மாதிரி ஓகே தான். ஏன்னா நல்லது தான். ஏன்னா அவர் ஒரு ஃபாஸ்ட் பவுலர். கண்டிப்பாக நம்ம ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, நியூசிலாந்து, சவுத் ஆஃப்ரிக்கா இது போன்ற ஒரு நாடுகளை விளையாடும் போது இவரோட யோசனையும் இவரோட கணிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இவர் ஃபாஸ்ட் பவுலிங் அந்த கண்டிஷனில் ஆடினவர். அதனால் கண்டிப்பாக இவர் வந்திருக்குது இந்திய அணிக்கு ரொம்ப மகிழ்ச்சி தான். ஸ்பின்னிங் சொல்ல தேவையில்லைங்க, இந்திய அணியில் ஸ்பின்னருக்கு பஞ்சமே கிடையாது. நிறைய பேர் வருவாங்க. அக்சர் பட்டேல், ஜடேஜா, அஸ்வின், குல்தீப் யாதவ், சகால் சொல்லிட்டு நிறைய ஸ்பின்னர்ஸ், வாஷிங்டன் சுந்தர், ரவி பிஷ்னாய் சொல்லிட்டு ஸ்பின்னர்ஸ் நல்லா வளர்ந்துட்டு வந்துடுவாங்க. பட் ஃபாஸ்ட் பவுலிங் தான் கொஞ்சம் கஷ்டம் இந்திய அணிக்கு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்திய அணிக்கு நல்ல ஃபாஸ்ட் பவுலிங் அட்டாக் வந்துட்டுருக்கு. கண்டிப்பாக இவர் வரதும் நம்ம அடுத்து வர ஜென்ரேஷன் இன்னும் கலீல் அகமது, ஆவேஷ் கான், நிறைய யங்ஸ்டார் பவுலர் எல்லாம் இருக்காங்க. அதனால் அவங்களாம் நல்லா இதுக்கு மேலே கற்றுக்கிட்டு இந்தியாவுடைய ஃப்யூச்சர் ஃபாஸ்ட் பவுலிங் பாகிஸ்தான், ஆஸ்திரேலியா இது போல் உருவாகணும் தான் ஆசை. பார்க்கலாம் இந்திய அணி எந்த மாதிரி ஒரு போலிங் அட்டாக் இதுக்கு மேலே கொண்டு வராரு. இவர் வேறு சொல்லியிருக்காரு இந்திய அணிக்கு நான் நல்ல போலிங் அட்டாக் கொண்டு வருவேன்னு. பார்க்கலாம், வெயிட் பண்ணி எந்த அளவுக்கு அவர் எடுத்துகிட்டு வரான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்கள் சொல்லுங்கள், மானி மார்க்கல் சொன்ன மாதிரி இந்திய அணி பந்து வீச்சு அதுவும் ஃபாஸ்ட் பவுலிங் பந்து வீச்சு ரொம்ப அபாரமாக ஆகுமா ஆகாது, அவங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.